காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பாயாக. அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். வசனம் எப்படி உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும்? வேத வசனம் என்பது இயற்கை உலகத்தை சார்ந்தது ஒன்றல்ல. இது பிரச்சனையின் ஆழத்திற்கே சென்று அதன் வேரை அழித்து போட்டு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தர வல்லது. காணப்படாத ரீதியில் எங்கு பிரச்சனைகள் ஆரம்பித்ததோ அந்த இடத்தின் வேருக்கே சென்று அதை சரி செய்யக்கூடியதுதான் தேவனுடைய வார்த்தைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் வேர் ஒன்று இருக்கிறது. இவர்களுக்கு ஆலோசனைகளும் ஜெப உதவிகளும் போதாது. இவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பார்க்க வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்து அவைகளை இருதயத்தில் வளர்த்து கொண்டு இருந்தால் அந்த வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. பிரச்சனைகள் வேரோடு பட்டு போக துவங்குகிறது. இயேசு தன் ஊழியம் செய்து முடித்த பிறகு பெத்தானியாவுக்கு தூங்கச் சென்று விட்டார். ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் அத்தி மரத்தின் வேரில் அதன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அதை எடுத்து பேச வேண்டும். நான் அவர் தழும்புகளால் குணமானேன் என்று சொல்லி தூங்கச் சென்றிருப்பீர்கள். வார்த்தைகளோ உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. இந்த வார்த்தைகள் தொடர்ந்து உங்களுக்குள்ளே வேலை செய்து கொண்டே இருக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை நீங்கள் அறிக்கை செய்து இருப்பீர்கள். செய்த அறிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கும் என்பது அதி நிச்சயம். அதிக முக்கியமான தேவ சத்தியமும் ஆகும். உங்கள் பிரச்சனைகளுக்கான வேரை பட்டுப்போகச் செய்யும் வார்த்தைகளை பேசுங்கள். தேவ வசனங்களை உங்கள் உள்ளத்திலே நாட்டுங்கள். இப்படி செய்தால் நிச்சயம் உங்கள் பிரச்சனைகளின் வேர் பட்டு போகும். மரம் போல் வளர்ந்து நிற்கும் மொத்த பிரச்சனைகளும் அதன் வேரோடே அழிந்து போகும். பின்பு சீஷர்களைப் போலவே நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அட, நான் சபித்த இந்த பிரச்சனைகள் வேரோடே பட்டு போயிற்று என்று. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.